இந்த லைன் பார்த்துட்டோம். இப்போ இந்த லைன் பார்க்கணும். ப ஃபி இந்த ஃப வந்து மெலிதாக ஓதப்பட வேண்டிய ஒன்று நம்ம சொன்னோமா. ப ஃபி ப ஃபி தி சு டி சு தி சு ஜு ச ஜு ச ஜு ச ஹ ஹ வெறும் காற்று மட்டும் வரணும்னு சொன்னோமா. ஹ தி ஹ தி ஹ தி ஹ தி ஹி ஹுருஃபே முஸ்தாலியா சொன்னோமா. ஹுருஃபே முஸ்தாலியா ஜேர் வந்தாலும் சரி ஜபர் வந்தாலும் சரி என்ன நிலையில் வந்தாலும் சரி ஆரம்பமோ இடையோ முடிவோ எங்கே இடம் பெற்றாலும் சரி ஹுருஃபே முஸ்தாலியா தடிமனாகத்தான் ஓதப்பட வேண்டும். ஹி தூ ஹி தூ ஹி தூ சு த சு த சு த ஷ தி ஷ தி ஷ தி இது வந்து எம்டியாக இந்த மாதிரி வந்தால் தான் ஹா தவிர 2 புள்ளி வச்சு வந்தால் என்ன சொன்னோம் நம்ம கோல்தா அப்படின்னு சொன்னோமா. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையுமே கோல்தா கோல்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பேஸ் பண்ணி பின்னாடி காய்தாக்கள் வரப்போது அதனால தான் வந்து கோல்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இது வந்து தா நார்மலாக தான் மட்டும் சொன்னால் போதுமானது. ஷ தி ஷ தி ஷ தி சி து சி து சி து சு த சு த சு த இங்கே பார்த்தீங்களா இதுவும் அதே தா தான் இதுவும் தா தான். ஆனால் இது வந்து நார்மல் தா இது வந்து கோல் தா ரெண்டுமே வித்தியாசம் அதுதான் சரிங்களா. ஆனால் இது வந்து நம்ம கோல் தான் சொல்ல தேவையில்ல தான் சொன்னாலே போதுமானது. சு த சு த ஐ சோ ஐ சோ ஐ சோ இது என்ன சொன்னோம் ஹுருஃபே முஸ்தாலியா சொன்னோமா. கைன் அந்த 7 லெட்டர்ஸில் ஒரு லெட்டர் கை சு கை சு கை சு கை சு ஃபு சி ஃபு சி ஆக்சுவலி சுவாதுமே வந்து ஹுருஃபே முஸ்தாலியா தான். சுவாதுமே தடிமனாக தான் ஓதப்பட வேண்டிய ஒன்று. ஃபு சி ஃபு சி ஃபு சி ஃபு சி நார்மல் சி நம்ம சொன்னோம்னா இந்த ச இருக்குல்லையே அந்த மாதிரி சி சொல்கிற மாதிரி அர்த்தமாயிடும். இது வந்து வாயை கொஞ்சம் என்ன சொல்கிறது காற்று நிரப்பிட்டு பபுள் வர மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து வாயை கொஞ்சம் தடிமனாக வச்சுட்டு தடிமனாக சொல்லணும். ஃபு சுய் ஃபு சுய் அந்த மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒன்று. ஹுருஃபே முஸ்தாலியா பார்த்து அந்த 7மே வந்து மனம் செஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஹுருஃபே முஸ்தாலியா வந்து எல்லா நிலைகள்லையுமே வந்து தடிமனாக தான் ஓதணும் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3 லெட்டர் இன்ஷா அல்லாஹ் வருது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற காய்தாக்களும் வருது இன்ஷா அல்லாஹ்.